வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கேஆர் சரவணன். வெற்றியை, செல்வத்தை வசப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் நட்சத்திரம் வாயிலாக, நட்சத்திரத்தை இயக்குவதன் மூலமாக நாம் எப்படி பெறலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் உங்களுக்கு சாதகமான எண்கள் எது, எந்தெந்த எண்களை இயக்குனீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல மேச ராசி. காலபுருஷனின் முதல் வீடு, செவ்வாயின் வீடு, ஆட்சியாளர்களை ஐபிஎஸ் ஐஏஎஸ் போன்ற யூனிஃபார்ம் சர்வீஸ்காரங்களை உருவாக்கக்கூடிய லக்னம் ராசின்னு சொல்லலாம். அதே மாதிரி காலபுருஷனுக்கு தலைவீடு, தலைமை பண்பு நிறைந்த வீடு. முதல்ல அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி குமாரர்கள்னு சொல்லுவாங்க, அவங்கள தெய்வமாக வழிபடலாம். அதே மாதிரி குதிரை, உங்களுக்கு வெற்றிக்கு பெரும் பங்கு வகிக்கிறது குதிரை. இந்த குதிரையை டாட்டுவாக போடுறது, குதிரையுடைய சின்னத்தை டேபிளில் வச்சுக்கிறது, அதை இவங்க இயக்கிறது மூலிமா செய்யலாம். அதே மாதிரி ராஜாளி படம், சரிங்களா, கழுகு மாதிரியே தான் இருக்கும், மிகப்பெரிய வல்லூர் மாதிரி இருக்கும் ராஜாளி. அப்போது அந்த ராஜாளியை இவங்க டாட்டு குத்திக்கிறது, இல்லை ராஜாளி படமாக வச்சு பயன்படுத்துறது, இதெல்லாம் சிறப்பாக செய்யலாம். அதே மாதிரி செவ்வரளி மாலை, செவ்வரளி விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது இவங்களுக்கு வெற்றிகள் கை மேலே கிடைக்கும். அதே மாதிரி வைடூரியம் இவங்களுக்கு சிறப்பு. தர்பை, இந்த தர்பைங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆளுமை. எந்த ஒரு பாவத்தையும் நீக்கிறது தர்பை தான். நீங்கள் எந்த ஒரு யாகம் நடந்தாலும், ஒரு கணபதி பூஜைனாலும் தர்பையில் தான் நமக்கு கயிறு கட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ ஆகர்ஷணம் உடையது இந்த தர்பை. அப்போ இந்த தர்பையை அவங்க யூஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கலாங்க. அதே மாதிரி சிம்மம், சிம்மம் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரெயின்போ, சித்தர் வழிபாடு, இது எல்லாமே இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இவங்க யூஸ் பண்ண வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் நம்பரு, 22ஆம் நம்பர், 29ஆம் எண், 77. இந்த எண்கள் எல்லாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அடுத்து பரணி நட்சத்திரம். இந்த பரணி சுக்கிரனின் நட்சத்திரம். சுக்கிரன்னாவே நமக்கு செல்வாக்கு, ஆடம்பரம் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும், பெண்கள் இதெல்லாம் வரும். இந்த யோகமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கைக்கு சுக்கிரனின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பரணி நட்சத்திரம், குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதில் 10% நீங்கள் தானம் பண்ணணும். எப்பயுமே சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தானங்கிறதுக்கு ஒரு 10% ஒவ்வொரு மாதமும் உங்கள் வருமானம் என்னமோ அதில் 10% தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சிட்டிங்கனாவே அதே உங்களுக்கு சம்பாதித்த கொடுத்துரும், சரிங்களா. அதே மாதிரி போகர் சமாதி, நவபாசனத்துக்கு தயார் பண்ணார் இல்லையா போகர், அந்த சமாதிக்கு போயிட்டு வர அவருடைய போகர் சமாதி இருக்கார் இல்லையா, போகருடைய படத்தை வச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். உங்களுக்கு இந்த சுக்கிரனை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு சுந்தர மகாலிங்கம் தெய்வத்தை கும்பிடலாங்க. அஷ்டலட்சுமி இல்லை, நீங்கள் எந்த லட்சுமியை கும்பிட்டாலும் உங்களுக்கு சிறப்பு தான் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கன்னி பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான பொருள்கள் வாங்கி கொடுக்கறது, சுமங்கலி பெண்களுக்கு உண்டான பொருள்கள் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி வெண்தாமரை இதை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்டகன் சொல்லுவோம். இந்த பெண்டகன் சின்னமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அத்திமரத்தோடைய இலைய, காய்கறி, கனிகளை பயன்படுத்தும் போது நீங்கள் இன்னும் ஜெயிக்கலாம். உங்களுக்கு உண்டான உகந்த எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் நம்பரு, 12ஆம் நம்பரு, 16ஆம் நம்பர். இந்த எண்களை நீங்கள் எப்பயுமே பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கைமேல் உண்டு. அடுத்து சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் சூரியன் உச்சமாக இருக்கிறது, அதாவது ஒரு கிரகம் உச்சமாக இருக்கிற வீட்டில் இந்த நட்சத்திரம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா. அப்போ தலைமை பண்புகள் இருக்கும்,
தலைமை பதவிகள் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தீபம் தாங்க. உங்களுக்கு திருவண்ணாமலை தீபம் ஞாபகத்துக்கு வரணும். எந்த கோயிலுக்கு போனாலும் தீபம் ஏற்றலாம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களையுமே தீப வழிபாடு செய்யலாம். ஏன்னா நெருப்பு ராசி இல்லையா? அதனால தீப வழிபாடுகள் நீங்கள் எப்பயுமே செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தீபத்துக்கு உண்டான எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாமே பண்ணலாம். அதில் எந்த ஒரு இது இல்லை. அத்திமரம், அத்தி மரத்தையும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். எக்காரண கொண்டும் அரசு அலுவலர்களை, அரசு சம்பந்தப்பட்டவங்களை பகைச்சிக்க கூடாது. சரிங்களா? பகைச்சிக்க கூடாது. அதை நீங்கள் எப்பயுமே கவனத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு உண்டான சிறப்பான எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22, 29, 33 இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றி கைமேல் கனி. அடுத்து ரிஷப வீட்டில் இருக்கிற நட்சத்திரங்கள். ரிஷப வீடு சுக்கிரனோட வீடுன்னு நமக்கு தெரியும். இந்த சுக்கிரனுடைய வீட்டில் கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள் வரும். அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரமும், அதுக்கப்புறம் மிருகசிரீஷமும் நமக்கு வரும். இது சுக்கிரனை வீடு, காலபுருஷனை 2ஆம் வீடு அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரங்கள், இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா 10% தானம் கொடுக்கணும். சரிங்களா? 10% தானம் கொடுக்கணும். நீங்கள் என்ன சம்பாத்தியம் பண்ணுறீங்களோ அதில் 10% நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும். கருடனை வழிபடலாம். வெண்தாமரையை கொண்டு மகாலட்சுமி வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் சிவனை தான் வழிபடுவீங்கன்னா சுந்தர மகாலிங்கரம் அவரை வழிபடலாம். சரிங்களா? அதே மாதிரி சுக்கராச்சாரியார் இவங்களையெல்லாம் வழிபடலாம். இந்த சுந்தர மகாலட்சுமி கோயில்னு சொல்லிட்டு 6 விரல் கோயிலும் செங்கல்பட்டு பக்கத்தால் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னாவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கமலாய ஜோயம் அப்படின்னு இருக்குது, அங்கேயும் நீங்கள் போயிட்டு வரலாம். சரிங்களா? அப்போது இதில் இருக்கிற 3 நட்சத்திரங்களில் நாம் ஏற்கனவே கிருத்திகை நட்சத்திரத்தை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கறது ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் நாம் கிருஷ்ணனுடைய நட்சத்திரம்னு பார்ப்போம். சரிங்களா? அங்கே சந்திரன் உச்சம் அடைகிறாரு அந்த வீட்டில். அப்போ திருப்பதிக்கு போகிறது, கிருஷ்ணருடைய வழிபாடு, பால் சார்ந்த பொருட்கள், யாதவர் இல்லையா கிருஷ்ணர், அதனால் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் பண்ணுறது, பாலை நீங்கள் எல்லா இடத்துலையும் அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி சர்ப வழிபாடும் பண்ணலாம். சர்ப வழிபாடும் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய எண்கள் 10, 12, 32. இந்த எண்களை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகசிரீசம் நட்சத்திரம். இந்த மிருகசிரீசம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இது செவ்வாயுடைய நட்சத்திரம். இதுக்கு உங்களுக்கு தேங்காய் ரொம்ப சிறப்பு. தேங்காய் பருப்பி, தேங்காய் சாதம் இதையெல்லாம் நீங்கள் சாமிக்கு படைச்சிங்கன்னா, மகாலட்சுமிக்கு தயாரிக்கெல்லாம் படைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இந்த அறுபடை வீடுகள், மலைமேல் முருகன் இருக்கிற வீடுகள் எல்லாமே நீங்கள் போகலாம். சரிங்களா? அப்போது செவ்வாய்ங்கிறது சீருடை பணியாளர்னு சொல்லுவோம். அப்போது இராணுவ வீரர்களுக்கு, இந்த சுகாதார பணியாளர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கணும். எப்பயுமே நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு உண்டான விஷயங்கள் சிறப்பாக நடக்கும். அதை விட முக்கியம், நீங்கள் இரத்த தானம் செய்யலாம். சரிங்களா? இரத்த தானம் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் வளங்கள் கிடைக்கும். இப்படி நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணலாம். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன வீடு. இந்த மிதுன வீட்டில் மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது, புனர்பூசம் நட்சத்திரங்கள் இருக்குது. இதனுடைய அதிபதி யார்? புதன். இது காற்று தத்துவத்தில் இருக்குது. அப்போது காற்று தத்துவத்தில் இருக்கிறதுனாலையும் இது இரட்டைத்தன்மையில் இருக்கிறதுனாலும் பச்சை கலர் நீங்கள் பயன்படுத்தலாம். பார்க்கு, ஸ்கூலு,
சரிங்களா? இங்கே டெய்லி ஒரு தடவை உட்காந்து எந்திரிச்சு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். புல்வெளியில் உட்கார்றது, குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சிம்பிளான இது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சிரமங்கள் வருதுன்னா எப்பேடுபட்ட ஆவது நீங்கள் பிளைனில் பறந்துருங்க. ஏரோப்ளைனில் ஒரு தடவையாச்சும் பறந்துட்டு வாங்க. உங்கள் பிரச்சனைகள் தீர்றத கண்ணுக்கு முன்னாடி பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஏரோப்ளைன் வாங்கி கொடுங்க. ஏன்னா அது காற்று ராசி. அப்போ நீங்கள் பறக்கிற விஷயங்களை பார்த்துடணும். உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உள்நாட்டிலையாச்சும் நீங்கள் ஒரு பிரயாணம் கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணிட்டு வர்ற மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே அது உங்களுக்கு சிறப்பை கொடுத்துரும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதில் இருக்கிற நட்சத்திரங்கள் ஏற்கனவே மிருகஸ்ரீசம் பார்த்துட்டோம். திருவாதிரை அப்படின்னு பார்க்கும்போது சரபேஸ்வரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு மிக சிறப்பை கொடுக்கும். சரிங்களா? இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். திருவாதிங்கிறப்ப ராகு, அப்போ சர்ப வழிபாடு, ராகு காலத்தை போய் துர்க்கைக்கு வழிபாடு பண்ணுறது, இதெல்லாமும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உங்களுக்கு சிறப்பு சேர்க்கும் எண்கள் 12, 32, 42. இந்த எண்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரைக்கு அப்புறம் புனர்பூசம்னா மூங்கில் தான். அப்போ மூங்கில் நீங்கள் யூஸ் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மூங்கில் இருக்கணும். அதே மாதிரி புல்லாங்குழல் இசை கேட்கறது உங்களுக்கு மிக சிறப்பை கொடுக்கும். அன்னப்பறவைன்னு சொல்லுவோம். நீங்கள் டாட்டுவாக போடுறதுன்னா அன்னப்பறவைகளை டாட்டுவாக போடலாம். சரிங்களா? அப்போ இது குருவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் குருமார்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சரிங்களா, அவங்க பேச்சை கேட்கறது, வயதில் மூத்த அறிஞர்களுடைய பேச்சை கேட்டு அது பிரகாரம் நடக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8, 22, 37, 52. இந்த எண்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி. இந்த கடகராசி நீர் ராசின்னு சொல்லுவோம். இதில் புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்குது, பூச நட்சத்திரம் இருக்குது, ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. பூச நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல கடகத்தை இயக்கணும். கடகத்தை இயக்கும்போது கற்கடகேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு மாதிரி நண்டான் கோயில்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருத்தேவன்குடிங்கிற ஊரில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறையாக போயிட்டு வர அதாவது கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி இதில் இருக்கிற பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு புத்துக்கு பால் ஊத்துறது, மாடு கண்ணுகளுக்கு பழம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பூச நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும். அதே மாதிரி புட்டலூர் நாகாத்தம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு சிறப்புகள் கூடும். உங்களுக்கு சிறப்பு சேர்க்கும் எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12, 32, 42, 56. இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வழிபடலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பாம்பு பின்னின மாதிரி படம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதை டாட்டூவாக நீங்கள் இது பண்ணலாம். மேலே கருடன் இருக்கும். அந்த மாதிரி டாட்டூ போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இது இருக்கும். அகத்தியர் வழிபாடு சிறப்பு. அதே மாதிரி இந்த பாம்பு சுற்றி சுற்றி வர்றதுனால இந்த சுருள் வடிவத்தில் இருக்கிற உணவுகளை நூடுல்ஸு, சரிங்களா, நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டாலும் கூட உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சந்தகம்னு சொல்லுவோம். சந்தகம், நூடுல்ஸு, பாஸ்தா, இதெல்லாம் கூட உங்களுக்கு உணவாகவும் நீங்கள் எடுத்து நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி புதனுடைய காரத்துக்கு இப்போ தான் சொன்னோம். குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் நோட் புக் கொடுக்கறது, இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி அபிஷேகங்கள் இவங்களுக்கெல்லாம் செய்யும்போது பாலாபிஷேகம் ஆதிசேஷனுங்கும்போது நாம் சொன்னோம் இல்லையா, நாகர் வழிபாடு, அப்போ இதுக்கு வழிபாடுகள் செய்யலாம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சிறப்பு சேர்க்கும் எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 52, 54, 64. இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மம். ஆட்சியாளர்களை உருவாக்கக்கூடிய ராசி லக்னம்.
ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளையும் இதுதான் உருவாக்குது. அரசு சம்பந்தப்பட்டது, மன்னர்கள் வகை, இது எல்லாமே இதுதான் கொடுக்கும். அப்போது எப்பயுமே அரசு சம்பந்தப்பட்டவங்கள நாம் பாவிச்சிக்கூடாது. சரிங்களா? அவங்க கவுன்சிலராக இருந்து அடிமட்டத்தில் இருந்தாலும் சரி, எம்எல்ஏ எம்பிகளாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இவங்க கூட சுமூகமான ஒரு உறவுகளை நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ராசியில் லக்னத்தில் பிறந்தவங்க திருவண்ணாமலை அப்படிங்கிற விஷயம் எப்பயுமே உங்கள் இதில் இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு 3 தடவை 3 பௌர்ணமி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாவே உங்களுடைய சக்திங்கிறது அருமையாக இருக்கும். அதே மாதிரி தான் சூரியனார் கோயில், இதுவும் இந்த ராசியில் பிறந்தவங்க நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், இந்த 3 ராசிகள் இருக்குது, 3 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா? அப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் இந்த இதுக்கு போயிட்டு வர்றது சிறப்பை கொடுக்கும். சரி, இதில் மக நட்சத்திரம் அப்படின்னாவே, மகம்னாவே கிரீடம். அப்போ கிரீடமான பொருள்கள் இது பண்ணுற தொப்பி போடலாம். நீங்கள் தொப்பி போட்டாவே கிரீடம் தான். சரிங்களா? அதே மாதிரி பல்லக்கு இந்த பள்ளியறை பூஜை அப்படிம்பாங்க. அப்போ தான் இந்த பல்லக்கில் வச்சு ஆட்டுவாங்க தெய்வங்களை. அப்போ இரவு நேரத்தை பள்ளியறை பூஜையில் போய் நீங்கள் வருடத்தில் ஒரு 3 முறையாச்சும் பள்ளியறை பூஜையில் போய் நீங்கள் கலந்துக்கணும். சரிங்களா? மாதம் ஒரு தடவை பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிட்டால் கூட நீங்கள் ஜெயிக்கலாம். அதே மாதிரி கட்டில் காலையும் இதுதான் குறிக்குது, மக நட்சத்திரத்தை தான் குறிக்குது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32, 42, 56. அதுக்கப்புறம் பூரம். இந்த பூரம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? பூரம்னாவே நம்ம பெருக்குன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? பெருக்கி கொடுக்கறது, எதையுமே பெருக்கி கொடுக்கறது சுக்கரனுடைய இது. 10% தானம் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். எலி, அப்போ விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி மீனாட்சி அம்மன், ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் தான், பூர நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் பிறந்தாள். அதனால் ஆண்டாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு வேண்டிய சிறப்பான எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 39, 52, 54, 64. இந்த எண்களை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு எல்லா சிறப்புகளுமே கிடைக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம்னாவே கட்டில் கால்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஊஞ்சலை குறிக்குது. சூரியனுடைய வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம் அமையிறது ரொம்ப சிறப்பு. அப்போது ஊஞ்சல், கைத்தடி இதெல்லாம் யூஸ் பண்ணுற வயதானவங்களுக்கு இது பண்ணுறது, அரசு ஊழியர்கள் ஹெல்ப் பண்ணுறது, ஆஸ்பத்திரி டாக்டர்கள் இவங்களுக்கெல்லாம் வேண்டிய உதவிகளை செய்கிறது. சரிங்களா? இந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு இந்த சுகாதார பணிகளுக்கெல்லாம் உங்களுக்கு அன்னதானம் பண்ணாவும் உங்களுக்கு இதை சிறப்பை கொடுக்கும். அப்படிப்பட்ட இதுதான் உத்திரம். உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு உண்டான சிறப்பான எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 56, 79, 88. இந்த எண்களை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து உத்திர நட்சத்திரத்துக்கு அடுத்தது நாம் கன்னி புதனுடைய வீடு. புதனை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். அதனால் நட்சத்திரத்துக்குள்ளார போயிடலாம். அப்போது நட்சத்திரம் இங்கே பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இருக்குது. இதில் உத்திரம் பார்த்தாச்சு. அஸ்த நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா இது கைகளுக்கு குறிக்குது. அப்போ கைகளுக்கு மருதாணி போடுறது ரொம்ப சிறப்பு. எப்பயுமே மருதாணி போட்டுருக்குவாங்க மாதத்துக்கு ஒரு தடவை. அது உங்களுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி கருவூர் சித்திரை வழிபாடு பண்ணலாம், அவரும் உங்களுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி ஏமூர் பகவதி அம்மன் கோயில் அற்புதமான பலன் நினைக்கிற கோயில். சரிங்களா? அத்திமரம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு உண்டான சிறப்பான எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39, 41, 54, 64. இந்த எண்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு வாங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த எண்களுடைய பயன்பாடுகள் இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பை கொடுத்துரும். அடுத்தது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு தான் நம்ம நிறைய பார்த்தோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரைங்கிறது கடை வீதி, ஜவுளி கடை, காய்கறி கடை, இந்த மாதிரி இது. இந்த சித்திரை நட்சத்திரம் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணாமல் டெய்லி ஒரு நாள் காய்கறி வாங்குறதுக்கு போனீங்கன்னாவே போதும். கடை வீதியில் நடமாடிங்கனாவே உங்களுக்கு உண்டான
வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸிபிஷன் போகிறது, மக்கள் கூடுற இடங்கள் எல்லாம் சித்திரை நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணும். அதனால் ரெகுலராக நீங்கள் வாக்கிங் போகும்போது கடை வீதி வெளியே போனீங்கன்னாவே சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அன்றைய நாளில் நீங்கள் நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ண மாதிரி தான். உங்களுக்கு உண்டான சிறப்பான எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 56, 79, 88 இந்த எண்களை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து காலபுருஷனுடைய 7ஆம் வீடு, துலாம் வீடு, சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போது இதில் இருக்கிற நட்சத்திரங்கள் ஏற்கனவே சித்திரை பார்த்தாச்சு. அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் தான் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி யோகி ராம் சுரத்குமார்னு சொல்லிட்டு ஒரு யோகி இருக்கார். அவரை வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பட்டர்ஃப்ளை டாட்டுவாக வரையலாம். வீட்டில் அந்த பட்டர்ஃப்ளையோடைய சின்னத்தை வச்சுக்கலாம். அதே மாதிரி தேன், டெய்லி தேன் குடிக்கலாம். தேன் குடிச்சிட்டு வந்தாவே கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கத்தியை வந்து நீங்கள் டாட்டுவாகவும் வரைஞ்சிக்கலாம். கத்தி படத்தை மாட்டலாம். கத்தியை வச்சுக்கூடாது, கத்தி படத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39, 54, 68 இந்த எண்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பலனளிக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். விசாகன்னாவே நமக்கு தெரியும், வைகாசி விசாகம் உடனே முருகர் பிறந்த நாள்னு தெரியும். அப்போ முருகர் வழிபாடு, வேல், மயில், முருகர் சம்பந்தப்பட்ட எல்லாமே நமக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தான தர்மங்கள் செய்கிறதும் உங்களுக்கு விசாக நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் தான தர்மங்கள் செஞ்சீங்கன்னா 3 தலைமுறையை காக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்க. அதே மாதிரி இந்த துலாம் லக்னத்துக்கு குளிக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த ஏரியா. சரிங்களா? அப்போ இந்த ஏரியாவுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு பலன் அளிக்கும். இந்த ஏரியாவில் இருக்கிற தெய்வங்கள் நீங்கள் வழிபடுறது புரியும். இந்த குருவோட ஸ்தலங்களுக்கு போகிறது உங்களுக்கு சிறப்பு. விசாக நட்சத்திரக்கூடிய எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 73, 79, 88 இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு சிறப்பு செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலபுருஷன் 8ஆம் வீடான விருச்சகம் 8ஆம் வீடுன்னு பார்த்தோம். நீர் ராசின்னு பார்த்தோம். நமக்குள்ள ஊற்றெடுக்கிற நீர் மாதிரி நமக்குள்ள எண்ணங்கள் ஊற்றெடுத்து அது நமக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். விருச்சக ராசி பிறந்தவங்க சிறப்பு தான். ஒரு கெட்டதுலேருந்து நல்லது நடக்குங்கிறது இவங்களுக்கு தான் நடக்கும். தோல்வியிலிருந்து வெற்றி. சரிங்களா? அதே மாதிரி மறைமுக சாஸ்திரங்கள் பூரா இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த சித்தி கிடைக்கும். இதில் விசாகம் பார்த்துட்டோம். அனுஷ நட்சத்திரக்காரங்க தாமரைப்பூ, அப்போது தாமரைப்பூ வச்சு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபாடும் போது, தாயாரை வழிபடும் போது உங்களுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும். குண்டலம், காதில் போட்டுற குண்டலம், அந்த படத்தையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது இது செவ்வாயோடைய வீடு இல்லையா? அப்போ சுகாதார பணியாளர்கள், இராணுவ வீரர்கள், போலீஸ்காரங்க இவங்களை நீங்கள் ஆராதிக்கும் போது இவங்களுக்கு உதவி செய்யும் போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு யோகமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கும்போது 41, 87, 92, 66 இந்த எண்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்புகளை சேர்க்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம். இந்த விருச்சக ராசியில் இந்திரனுடைய நட்சத்திரம் தான் இந்த கேட்டை நட்சத்திரம். இங்கே ஈட்டி, குண்டலம் இதையும் குறிக்கும். இந்திரனுடைய வஜ்ராயுதம்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் டாட்டுவாக குத்திக்கிறது இதெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். சுசீந்திரம் கோயில் உங்களுக்கு உண்டான கோயில். தேவேந்திரனுடைய விஷயம்தான் அங்கே மருந்துவாள் மலைக்கு பின்புறம் பொத்தைங்கிற இடத்துல தேவேந்திரனுக்கு ஒரு கோயில் இருக்குது. சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு சிறப்புகள் சேரும். அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள் தேல்பந்தம் சொல்லிட்டு ஒரு விஷயம் இது பண்ணியிருக்காரு. அதையும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். சரிங்களா? இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு உகந்த எண்கள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 73, 79, 88, 92 இந்த எண்களை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்த சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலபுருஷன் 9ஆம் வீடு, பாக்கிய வீடு, தனுசு வீடு, யாக பூமின்னு சொல்லுவோம், நெருப்பு ராசி. சரிங்களா? அப்போது இந்த ராசியில் பிறந்தவங்களில் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 3 நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க.
அதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்புங்க. அதே மாதிரி அருகம்புல் சாறு டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. சரிங்களா? மூலத்தை அறியலாம். ஆஞ்சநேயர் வழிபட மூலத்தை, நதி மூல ரிஷி மூலத்தை அறியலாம். உங்களுக்கு உண்டான சிறப்பான எண்கள் 87, 85, 74, 41. இந்த எண்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா போராட நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்பு, உங்கள் கோயிலுக்கு குலதெய்வத்துக்கு பல்பு வாங்கி மாட்டுறது, அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே நல்லா இதாகும். அதே மாதிரி சித்தர் வழிபாடு, சித்தர்கள் கோயிலுக்கு போகிறதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம், அதுவும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உங்களுக்கு உண்டான எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 73, 79, 84, 92. இந்த எண்களை நீங்கள் சேர்க்கலாம், உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திராடம், பலாமரத்தை குறிக்குது. கொங்கண சித்தர், விநாயகர் வழிபாடும் சிறப்பு. ஏன்னா உத்திராடம் தான் விநாயகர் பிறந்த நட்சத்திரம். அதனால விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எப்பயுமே யாக பொருள்களுக்கு வந்து நீங்கள் எங்கே யாகம் நடந்தாலும் சரி, சண்டி யோகம் ஆகட்டும், சாதாரண கணபதி யோகம் நடந்தால் கூட நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு யாகத்துக்கு உண்டான சமத்துகளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னாவே இந்த ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே தனுசு ஆக்டிவேஷன் ஆகும். சரிங்களா? நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 85, 87, 80, 92 இந்த எண்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தலாம். அடுத்து மகர ராசி. இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திராடம் இருக்குது, திருவோணம் இருக்குது, அவிட்டம் நட்சத்திரங்கள் இருக்குது. உத்திராடம் பார்த்துட்டோம், திருவோணம் பார்க்கலாம். இவருக்கு உண்டான ரிஷி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகபிரம்ம ரிஷின்னு சொல்லுவாங்க. அதனால் அவரை வழிபடலாம். அதே மாதிரி வாமனன் அவதாரம் வாமன அவதாரம் எடுத்தார் இல்லையா, அவதாரத்தில் அந்த வாமன அவதாரத்தில் இருக்கிற படத்தை நீங்கள் வீட்டில் மாட்டி வச்சுருந்தாவே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சரிங்களா? அது திருவோண விரதம்னு சொல்லுவோம். கேரளாவில் நம்ம குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணுறதும் நமக்கு சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி வெள்ளருக்கு விநாயகர், வெள்ளருக்கில் செய்த பொருள்கள், திரிசூல வடிவம், இதெல்லாம் வந்து திருவோணத்தை சிறப்பு சேர்க்கும். இதற்குண்டான சிறப்பான எண்கள் பார்த்தீங்கன்னா 73, 84, 92, 95 இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், சன்னியாசி கோலம், கமண்டலம். இந்த கோலத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லது நடக்கும். கம்பளி போற்றி தூங்குறது இந்த வெயில் காலத்தில் சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. கம்பளியை வந்து சின்னதாக கட் பண்ணி அது தாயத்து மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வன்னி மரம், பெருமாள் கோயிலில் வன்னி மரத்தை பற்றி அன்பு சேவை, கருட சேவை நடக்கும். சரிங்களா? அதையெல்லாம் நீங்கள் பார்க்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சிறப்படையலாம். உங்களுக்கு உண்டான எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16, 80, 85, 92 இந்த எண்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும். அடுத்து நாம் கும்பராசியை பார்க்குறோம். கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயத்துக்கு அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்துக்கு நம்ம பார்த்துட்டோம். சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே குதிரை வரும், மலைக்குன்று, அந்த மாதிரி இடங்களெல்லாம் இங்கே கிடைக்கும். ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடலாம். கும்பன்னாவே கலசம். சரிங்களா? ஏன்னா அது குபேரனோட இது விஷயம் இல்லையா, அதனால் கலசங்கள் எங்கெங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ கும்பாபிஷேகம் எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ அதுலையெல்லாம் நீங்கள் கலந்துக்கணும். உங்கள் அக்கம் பக்கத்தில் யார் கும்பாபிஷேகம், எந்த கோயில் சேர்ந்த கும்பாபிஷேகம் நடந்தாலும் நீங்கள் எப்பெல்லாம் கும்பாபிஷேக தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து தலையில் ஊற்றிக்கிறீங்களோ உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா சதயம் இல்லையா, ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம். சரிங்களா? அது உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 77, 87, 92, 93 இந்த எண்களை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போராட்டாதி நட்சத்திரம். இந்த போராட்டாதி குருவுடைய நட்சத்திரம் நமக்கு தெரியும். அப்போ குரு வழிபாடு, இப்போ தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குபேரன் வழிபாடு, கர்ணன் பிறந்த நட்சத்திரம் இல்லைங்களா, அதனால குபேரன் வழிபாடு நீங்கள் குபேர பொம்மை இருக்கு இல்லையா,
லாஃபிங் புத்தான்னு சொல்லுவோம். அப்போ அதை வந்து உங்கள் டேபிளில் வச்சுக்கிறது, அதை ஃபோட்டோவாக வந்து நீங்கள் மாட்டிக்கிறது, இதெல்லாம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேங்காய் தானம் பண்ணலாம், தேங்காய் உடைக்கலாம் கோயில்களுக்கு, இது எல்லாமே பண்ணலாம். இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா 10, 16, 80, 85 இந்த எண்களை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. அதுக்கப்புறம் புரட்டாதி பார்த்துட்டோம். கடைசி மீனராசி. மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திராட்டாதி, ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரங்கள் இருக்குது. புரட்டாதி நாம் பார்த்ததுனால உத்திராட்டாதினா காமதேனுவை குறிக்குது. அப்போ காமதேனு படத்தை வீட்டில் வச்சுருந்து டெய்லி சாமி ரூமில் வச்சுருந்து அதை பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு உத்திராட்டாதியை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி வேப்ப மரம் அது உங்களுக்கு சிறப்பு முடியும். கோமாதா, பசு வழிபாடு, பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது. ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு இல்லையா? அப்போ அகத்திக்கீரை உங்களுக்கு பசுவுக்கு உண்டான பால், பழம் எது கொடுத்தீங்கன்னாவும் உங்களுக்கு சிறப்பு தான் கொடுக்கும். கோமாதா வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம்னா மீன்கள். அப்போ கோயில்களுக்கு போய் இல்லை ஆற்றங்கரை குளக்கரையில் போய் மீன்களுக்கு உணவு கொடுக்கும். பொறி போட்டால் கூட போதும். மீன்களுக்கு உண்டான உணவுகள் வச்சுக்கிறது, வீட்டில் மீன் தொட்டி வச்சு அதில் மீன்களுக்கு உணவு கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். அதே மாதிரி படகு, போட்டு, கப்பல், இந்த மாதிரி படங்களில் நீங்கள் கண்ணில் படுற மாதிரி டெய்லி பார்க்குற மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? அதாவது இப்படி பயன்படுத்த தான் உங்களுக்கு உண்டான வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு உண்டான சிறப்பான எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, 16, 80 இந்த எண்கள் எல்லாமே உங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான எண்கள்னு பார்த்தீங்கன்னா 6, 29, 77, 93 இது உங்களுக்கு சிறப்பு. ரேவதிக்கு 10, 16, 80 எண்கள் வந்து சிறப்பு கொடுக்கும். நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம 12 ராசிகள் இருக்கிற 27 நட்சத்திரங்களை எப்படி வழிபடலாம், அதுக்குண்டான சிறப்பான எண்கள் என்ன, அதை எப்படி வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தோம். ஏன்னா நாம் எப்பயுமே ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுறதோட சரி, வேற அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம பார்க்கறதே இல்லை. ஆனால் நீங்கள் நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் செய்ய தான் அதுக்குண்டான சிறப்புகள் உங்களுக்கு என்றென்றும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.